அவுஸ்பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி பார்ட் 23. தொழுகையின் முக்கியத்துவம். அமல்களின் சிறப்புகள். தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது ஒரு மறக்கல் தானியம் தர்மம் செய்வதை விட சிறந்தது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள். ஒரு மறக்கல் என்பது சுமார் 3.25 கிலோ ஆகும். குடும்பத்தாரை கண்டிப்பதற்காக தனது வீட்டு சாட்டையை தொங்க விடுபவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஒரு ஹதீஸிலும், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதை விட சிறந்த செல்வத்தை வழங்கிட முடியாது என்று இன்னொரு ஹதீஸிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹதீஸ் 4. அனைத்தும் பறிபோகிறது. அரபி சரியாக படிப்பதிலே சுலோவாக படிக்கிறேன் என்பதற்காக அரபி படித்து ஹதீஸ் போடவில்லை. உங்களுக்கு அரபி படித்து ஹதீஸ் போடணும் என்றால் கமெண்ட்ரில் பதிவு செய்யுங்கள். ஒருவருக்கு ஒரே ஒரு தொழுகை தவறிவிட்டாலும் அது அவருடைய குடும்பமும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டதற்கு சமமாகும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள். அறிவித்தர் ஹஜ்ரத் நௌஃபல் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. விளக்கம். குடும்பத்தினர் நலனை கவனிக்கப்படாதனாலும் பணம் சம்பாதிக்கும் பேராசையினாலும் பெரும்பாலும் தொழுகை தவறி விடுகிறது. ஆனால் அந்த ஹதீஸின்படி தொழுகை விடுவதே தனது குடும்பத்தையும் சொத்தையும் இழந்து தன்னந்தனியே நடுத்தெருவில் நிற்பதை போன்றதாகும். அதாவது எல்லாம் இழந்து விட்டால் எவ்வளவு கவலையும் துக்கமும் ஏற்படுமோ அந்த அளவு ஒரு நேர தொழுகையை விடுவதால் வருத்தமும் துக்கமும் உண்டாக வேண்டும். இந்த பாதையில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். இரவில் இவ்வழியாக செல்பவர்கள் கொலை செய்து விட்டு பொருட்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று நம்பிக்கைக்குரிய ஒருவர் உறுதியாக கூறினார். இரவில் என்ன பகலில் கூட எந்த தைரியசாலியும் அந்த வழியாக போக பயப்படுவார். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் உண்மை தூதர் ஓரிரு தடவைகள் மட்டுமல்ல பல தடவைகள் நமக்கு எச்சரிக்கை செய்தாலும் அவற்றை நாம் எந்த அளவு செயல்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனைக்கும் நாம் நமது பொய்யான நாக்கினால் எங்கள் நபி உண்மை நபி என்று வேறு கூறிக் கொள்கிறோம். ஹதீஸ் 5. கலா செய்வது பெரும் பாவம். ஒருவர் தக்க காரணமின்றி 2 நேர தொழுகைகளை ஒன்றாக தொழுதால் அவர் பெரும் பாவங்களின் வாசலுக்கு வந்து விட்டார் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 3 காரியங்கள் பிற்படுத்தக்கூடாது. 1. நேரம் வந்த பின்பு தொழுகையை பிற்படுத்தக்கூடாது. 2. கஃனிடப்பட்டு தயாரான பின்பு ஜனாசாவை அடக்கம் செய்ய தாமதிக்க கூடாது. 3. தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் பெண்ணின் திருமணத்தை தாமதிக்காது செய்துவிட வேண்டும். தாங்களை தீன்தாரிகள் என்று கருதுபவர்களும் பேணுதலாக தொழுகையாளி என்று மக்களால் சொல்லப்படுபவர்களும் வியாபாரம், உத்தியோகம் மற்றும் பிரயாணம் போன்ற சாதாரண காரணங்களுக்காக கூட தொழுகைகளை தவறவிட்டு விடுகிறார்கள். பிறகு வீட்டில் வந்து அவைகளை மொத்தமாக தொழுது கொள்கிறார்கள். ஆனால் நோய் போன்ற தக்க காரணமின்றி தொழுகையை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றாமல் இருப்பது பெரும் பாவமாகும். ஆறவே தொழுகையை விட்டு இடுவதால் உண்டாகும் அளவு பாவம் இதில் ஏற்படாவிட்டாலும் நேரம் தவறி தொழுவதும் பெருங்குற்றமாகும். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஹதீஸ் 6. ஃபிர்அவுனின் கூட்டாளி. ஒரு முறை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி கூறும்போது
தொழுகையை பேணுதலாக தொழுது வருபவருக்கு அது கியாமத் நாளில் ஒளியாகும். விசாரணையின் போது ஆதாரமாகவும் இடேற்றமாகவும் ஆகிவிடும். அதை பேணுதலாக தொழாதவர்களுக்கு அது கியாமத் நாளில் ஒளியாகவோ விசாரணையின் போது ஆதாரமாகவோ இடேற்றமாகவோ இருக்காது. மேலும் தொழுகையை விட்டவர் கியாமத் நாளில் ஃபிரௌன், ஆமான் மற்றும் உபை இப்னு கலஃப் ஆகிய கொடியவர்களுடன் இருப்பார் என்று கூறினார்கள். அறிவித்தவர் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு. விளக்கம்: ஃபிர்அவுன் எவ்வளவு கொடிய காஃபிர் என்பது அனைவருக்கும் தெரியும். தன்னையே ஆண்டவன் என்று கூறினான். ஹமான் அவனுடைய மந்திரி ஆவான். உபை இப்னு கல்ஃப் மக்கா முஷ்ரிக்குகளிலே இஸ்லாத்தின் பெரும் விரோதியாவான். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உபை இப்னு கலாப் நல்ல முறையில் தீனி கொடுத்து ஒரு குதிரையை நான் வளர்த்து வருகிறேன், அதன் மேல் ஏறி வந்து உம்மை நான் கொல்வேன் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறி வந்தான். நஊது பில்லாஹ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை இன்ஷா அல்லாஹ் நானே உன்னை கொல்வேன் என்று பதில் கூறினார்கள். உஹது போரில் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடினான். இன்று அவரை தப்ப. ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். நெக்ஸ்ட் பார்ட் 24 போடுகிறேன். தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.